கீழே 2 அல்லது 2.5 இன்ச்சு ஒரு கோடு போட்டுருவோம். பேக் தட்டோட ஷோல்டர் கீழ்ப்பகுதி இதை பிடிச்சிக்கிட்டு இந்த கீழ்கோட்டில் கணக்கு இதில் இருந்து இந்த ஜாயிண்ட்டுக்கு மெதியடை மேலே. அடுத்து பாருங்கள், இதை சென்டர் பிடிக்கணும். பேக் தட்டு இருக்கு இல்லையா, இதோட சென்டரை பிடிச்சி இதுவும் கீழ்கோடு தான் கணக்கு, இதில் இருந்து மெதியடை மேலே. அடுத்ததாக பேக் தட்டையை இதே மாதிரி உள்பகுதியை பிடிச்சிக்கிட்டு இந்த தையல் இது ஓவர்லாக் இது தெரியணும். இங்கே 1 இன்ச்சு தள்ளி வைங்க. இது எதுக்காகன்னா இந்த டாட்டுக்காக 1 இன்ச்சு தள்ளி வச்சு இந்த தையலில் ஒரு மார்க்கு, ஓவர்லாக்கில் ஒரு மார்க்கு. அடுத்ததாக இந்த ஃப்ரண்ட் பகுதி சைடு பகுதி எடுத்துங்க. அந்த கடைசி ஓவர்லாக் கோடு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இதை பொருத்தி கை ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு 3/4 இன்ச்சு மேலே. இப்போ அந்த குறுக்கு கோடெல்லாம் போட்டுங்க. இது பின்கழுத்து இறக்கத்துக்கான கோடு, இது முண்டா இறக்கத்துக்கான கோடு, இது பாடி உயரத்துக்கான குறுக்கு கோடு. இதுக்கு பிறகு கழுத்தோட அகலம் பார்க்கும்போது ஊக்குப்பட்டியை தான் எடுத்து பார்க்கணும். இந்த ஊக்குப்பட்டியை தான் பார்க்கணும். இது உள்ள வெளியே எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா ஊக்கு சில பேர் லெஃப்ட்டில் வைப்பாங்க, சில பேர் ரைட்டில் வைப்பாங்க. அதனால் நமக்கு உள்ள வெளியே கணக்கு கிடையாது, ஊக்குப்பட்டி தான் கணக்கு. இந்த தோல் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த இடம் நேராக இருக்கிற மாதிரி வச்சுங்க. இந்த முதல் மார்க்லேருந்து மெதியடை கீழே நேராக இருக்கணும். இந்த பகுதி இதுக்கு சமமாக இருக்கணும். இது மாதிரி எக்ஸ்ட்ரா வெளியில் வரக்கூடாது, இப்படியும் போகக்கூடாது. இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. இது மாதிரி சமமாக இருக்கணும். தோலில் இது நேராக இருக்கணும். இந்த பகுதி மட்டும் தெளிவாக வச்சுக்கிட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணாலே போதும். ஃபுல்லாக நமக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதை பண்ணாலே போதும். அதுக்கு பிறகு எடுத்துடலாம். இது எவ்வளோ அளவு பார்த்துங்க, 2.25 ஒரு புள்ளி. அதே 2.25 ஒரு புள்ளி எங்கே வைங்க. இது ஒரு நேர்கோடு. பொதுவாக ஆரி ஜாக்கெட்டுக்கு கழுத்து அகலம் கொஞ்சம் நல்லா ஷேப் வரணும் இல்லையா, அதனால் இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வச்சுங்க. அதாவது இதுலேருந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா போட்டு அதை லேசாக ஒரு கிராஸ் போடு. இதுக்கு பிறகு வளைவு போடு. இந்த வளைவு 2 பக்கமும் நல்லா வரணுன்னா ஃபால்ஸ் அட்டை இல்லை கல்யாண பத்திரிக்கை அட்டை இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த மூளையை ஒரு ரவுண்டாக வெட்டிங்க. வெட்டிட்டு இந்த பக்கத்தில் இதை போட்டு இப்படி வளைவு பண்ணிக்கலாம். அப்படியே பரட்டி போட்டு அந்த பக்கமும் வளைவு பண்ணிக்கலாம். அடுத்ததான் ஷோல்டரோட அகலம். ஷோல்டரோட அகலம் இந்த அளவு பார்த்துங்க. கழுத்து அகலம் பண்ணோம் இல்லையா, இதுலேருந்து மெதியடை தள்ளி இந்த ஜாயிண்டை வச்சுங்க. கழுத்துலேருந்து ஒரு மெதியடை தள்ளி இதை போட்டுக்கலாம். இது ஷோல்டர் அகலம். இதுக்கு ஒரு நேர்கோடு இதை போட்டிங்கன்னா இங்கே ஒரு எல் ஷேப் வந்துடும். அடுத்து பாடி லூஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கணும். பாடி லூஸ் பார்க்கும்போது இந்த இடுப்பு பகுதியை இதை நல்லா நீவி தடவி விட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு கழுத்து வந்து அழகாக உட்காரும். இப்படி வச்சுக்கிட்டு அக்குள் டு அக்குள் எவ்வளோ பாருங்கள், 17 வருது இல்லையா, இதில் பாதி 8.5 இந்த மார்க் பண்ணிங்க. 8.5லேருந்து கீழே தையலுக்கு போட்டோம் இல்லையா கோடு, அதில் ஒரு கோடு, ஓவர்லாக்காக எக்ஸ்ட்ரா துணிக்காக ஒரு கோடு. இந்த கழுத்து பாடி சுற்றளவு பார்க்கும்போது இந்த பாருங்கள், இதை சமமாக வைக்கணும். இப்படி நீவி விட்டிங்கன்னா சமமாக வந்துடும். இப்படி விரிச்சுக்கிட்டு பண்ணக்கூடாது, இது தப்பு. இப்படி குறுகலை வச்சும் எடுக்கக்கூடாது. இந்த இடத்த நீவி விட்டு எடுத்திங்கன்னா இதுதான் சரியான அளவு. ஓகே, இப்போ அப்படியே அந்த பக்கம் ஆசை ரெடி பண்ணி கோடு திரும்ப ஒரு தடவை தெளிவாக போட்டுருவோம். இங்கே கீறி மடித்து கீறி இருக்கீங்க இல்லையா, இதை வந்து பிடிக்கணும். அதை சென்டர் சரியாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே கரெக்டானா போதும். தீத்தெல்லாம் கூடாது, கையை தீத்தனா அளவு மார்க் மாறிடும். இது மாதிரி தட்டி இருக்கும். மார்க் இதில் அப்படியே படிஞ்சிரும். ஓகேவா? ரைட் ரைட்.